refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். Welcome, Bala. Welcoming Kalakanadi fans to RRR. And I'm addressing from Bangalore. Sorry, Coimbatore. எங்க இருக்குன்னு தெரியல மேட்சை பார்த்து. ஓ மேட்ச் பார்த்த உடனே நீங்க வந்துட்டு ஆர்சிபி பக்கம் தாவிட்டீங்க. நான் அப்பதான் சார் டைட்டில் தம்ப்நெயில் வைக்க போறேன். ஆர்சிபி பக்கம் தாவிய பாஸ்கி போட்டலாமா சார்? பெங்களூர் போயிட்டீங்க திடீர்னு. RCC ராயல் சேலஞ்சர்ஸ் கோயம்புத்தூர். ஆல்ரைட் சார், கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நடுவில் ஈவெண்ட் முடிஞ்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அங்கிருந்து. சார் எப்படி இருந்துச்சு சார் ஆர்சிபி வர்சஸ் நம்மளுடைய மேட்ச்? மாசா கெத்து காட்டினாங்களா? ஆமாமா, ஆக்சுவலா அது சிபிஎல்னு மாத்திடலாம், கரீபியன்ல காமெடி பிரீமியர் லீக்னு மாத்திடலாம். அவங்க வந்து எல்எஸ்ஜின்னு வச்சாரு, ஓனர் ராங்கா வச்சாரு, எல்கேஜின்னு வச்சிருக்கோம். அவங்க ஆண்ட கிரேட் நீங்க பாத்தீங்க நீங்க அந்த எல்கேஜி பசங்க இல்ல, ஒரு 15 பேர் கும்பலா டாஸ்மாக் போயிட்டு மேட்ச் ஆடுற வழியில் இப்படி டாஸ்மாக் போயிட்டு போலான்னு போயிட்டு அது ஒரு 9 பேர் நேர கிரவுண்டுக்கு போயிட்டு என்ன வேணும் விளாண்டு கிரீட் ஆடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தது எல்எஸ்ஜி ஆண்ட கிரீட். அவ்வளோ அபத்தமா ஒரு கிரீட் ஆக்கியோ. அது யாரோட சாம்பியன்ஸோட ஆடிருக்கீங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஆடுற கிரீட் அது. அண்ட் ஏதோ இருக்கு, எல்லாமே பெரிய பிளேயர்ஸ் தான். ஹவு தே அப்ளை டு தி டியூவல் பேஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறதுல எதுவுமே எல்லாமே என்ன வேணா தோன்றதெல்லாம் வேணும். சார் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய பவுலிங் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் எல்எஸ்ஜி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மோசமாக பேட்டிங் பண்ணாங்கன்னு வேணா எடுத்துக்கலாம் இல்லையா சார்? இல்ல ஆர்சிபி வந்து டெரிஃபிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து இஃப் யூ கீப் பெக்கிங் ஆன் த லெங்த், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேசல்வுட் வந்து 6'4" இருக்கார், ரைட்? 3'6'4" இருக்கார். அவர் ஹைட்ல இருந்து ஏத்தாம கரெக்டா அந்த ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருந்தா அப்படி கொஞ்சம் லைட்டா நின்னு வரும் தெரியுமா, பட்டு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கிறத பியூட்டிஃபுல்லா அவர் யூஸ் பண்ணாரு. புவனேஸ்வர் குமார் எக்ஸ்ட்ராடனரியா யார்கார்ஸ் போடுறாரு, ரொம்ப பிரில்லியண்டா போடுறாரு இப்போ போலிங் ஆஃப் லேட், எஸ்பெஷலி இந்த டெத் ஓவர்ஸ். ஸோ அவர் ஒரு பக்கம் அண்டு திடீர்னு ஒரு பக்கம் ஹோல்டும் ஆகுது. அதனால அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணா, குருநாள் பாண்டியா வந்து கழ விட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு என்னென்னமோ போட்டு ஸ்லோவா போட்டு பால் ஹோல்ட் ஆகுது, அடிக்க முடியல டிரைவ். ஸோ இது டியூவல் பேஸ்டா இருக்கு விக்கெட். எந்த பால் வந்து சீமாய் போட்டுன்னு தொடையில வந்து அடிக்கும், எந்த பால் வந்து ஹோல்ட் ஆகுன்றதே புரியல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான் அப்படி இருந்ததா, இல்ல அந்த கண்டிஷன் குவாலிட்டியா செகண்ட் ஹாஃப்ல இவங்க எல்எஸ்சி சரியா யூஸ் பண்ணிக்கலான்னு தெரியல எனக்கு. அது ஒண்ணுமே புரியல எனக்கு. பட் இதுல ஒரு ஃபீச்சர், ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இதுல என்னன்னா, இவங்க டம்மி மாதிரி கிரியேட் ஆனதுக்கு காரணம் எல்எஸ்சி, அவங்க டம்மி எல்லாருமே அவுட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா குட் லைங் பால், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைங் பால், அப்படி புல்லடிக்க போறது, வயத்துல அடி, அப்டமன்ல அடி, கையில அடி, இது எவ்வளவு ஆச்சு பாத்தீங்களா ஒரு கிரிக்கெட் இருக்கும். அதனால அவர் டென்னிஸ் பால் வச்சுன்னு பேட் அப்படி விட்ரா பண்ணி அடிக்கிற அளவுக்கு டைம் இருக்கும்னு வச்சு கிரிக்கெட் ஆடிருக்காங்க. அவங்க எல்லாம் சீசன்டு கிரிக்கெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவரு நிக்கலஸ் பூரான் அவுட் அவரு திருந்தவே மாட்டான்னு நினைக்கிறேன். அதே ஷாட் திருப்பி ஆடினு இருக்காரு. போன உடனே அந்த ஷாட் எப்படி ஆட முடியும்? ஹேசல்வுட்ல குவிக்கா வருது பால், நீங்க அப்படியே ஆடணுமே தவிர நீங்க பேட்டை விட்ரா பண்ணி ஆடுறதுல வந்துருது பால். அதுலதான் வயத்துல எக்கச்சக்க பேருக்கு அடிப்படுது. ஆனா அந்த ஷாட் ஆடினே இருக்காங்க, அக்ராஸ் ஆடி போல்ட் ஆறாங்க. இன்னொரு வித்தியாசமான 2 டைப் அவுட் நான் பார்த்தேன். 2 பேர், அதாவது நம்ம மார்க்ராம் சம்மத் அவுட்டான நீங்க பாத்தீங்கன்னா போலிங்ல கூகுளி போடலாம், பேட்டிங்ல கூட கூகுளி போட்டு நான் பாத்துருக்கேன். முன்னெல்லாம் கபில் தேவ் இப்படி ஆடுவாரு, கவர்ஸ்ல அவுட் ஆவாரு, பிளிக் ஆடி. பேட்டிங்ல ஃபுல் டாஸ்ல கூகுளி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாருறேன். மார்க்ராம் அவுட் ஆனாரு, இது நேரு ரசிக் போலிங்ல நினைக்கிறேன். ஒரு ஃபுல் டாஸ் வந்து இப்படி பிளிக் அடிக்க போய் இந்த பக்கம் அவுட். இதெல்லாம் ரொம்ப காமெடி. அதுக்கப்புறம் சமத் வந்து இந்த பக்கம் இப்படி ஃபோர்ஸ் பண்றாரு, பால் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அத ஸ்பின்னர் வந்து அகைன்ஸ்ட் ஸ்பின் வந்து பிளிக் அடிக்க போயிட்டு இருக்கு. என்னமான்னு அப்ளை பண்றாங்களா கிரிக்கெட். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 2 பேர், முக்குலாவது பிரமாதம் ஆடினர். முக்குல் ஃபென்டாஸ்டிக்கா கண்டிஷன் ஸ்டடி பண்ணிட்டு எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிட்டு முக்குல் சௌத்ரி லவ்லியா ஆடுறாரு. முதல்ல நம்ம இவரு பதோனி டாப் கிளாஸ் ஆடுறாரு, ஸ்கொயர் கட் அவருக்கு ஃபேவரட், பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. இந்த 2 பேரும் அவுட் ஸ்டாண்டிங், நான் இவங்களை குறைய சொல்ல. பட் அவர் வந்து அடிக்க போயிட்டு பின்னாடி போய் நம்ம முக்கல் திடீர்னு யார்கர் லெங்க் மாதிரி பால் வந்தோடனே 2 கால நோடில போல்டு. பட் எதை தான் நம்ம காப்பி அடிக்கிறதுன்ற ஒரு விவசாயம் வேணாமா? ஆமிரேஷ் கான் அதை காப்பி அடிக்கிறார், 2 கால பரப்பின ஒரு போல்டு. அவரோட வேலை என்ன? நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு வந்து நிக்கணும், ஹெல்மெட் தூக்கின்னு ஓடணும் கிரவுண்டு பூரா, அதுதானே ஒரு வேலை. எதுக்கு இந்த பேட்டிங்லாம் இருக்கு? பட் சர்ப்ரைசிங்லி
ஆவேஷ் கான் போலிங் இன்னைக்கு தெரிவிக்கா போட்டார். அந்த டீமுக்கு இந்த ஷோவுடைய ட்ரூப்ல, ஷோ டிராமா ட்ரூப்ல போனட்டு சேலஞ்ச் கொடுக்கறதுக்கு ஷோ என்ன பண்ணுவாரா, ராம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு கேரக்டர்லாம் மாறும். இன்னைக்கு நீ போலீஸ் கேரக்டர், இன்னைக்கு ஒரு சேஞ்ச், நீ டாக்டர் ரோல் வரும். எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். பட் எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது சக்சஸுக்கு. பட் இங்க ஆவேஷ் கான் மட்டமா போடும்போது மீதி பேர் நல்லா போடுறாங்க. மீதி பேர் மட்டமா போட்டா ஆவேஷ் கான் நல்லா போடுறாரு. இது என்ன இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது. இவ்வளவு கவனிங்க நீ பார்த்து. மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு தான் சார் முறையா கேள்விப்படுறேன். இல்ல. அது என்னோட காலேஜ் கிண்டலுக்கு சொல்லுவாங்க. போல் சப்பார்ட்டா இருக்கிறவங்க மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்தது இந்த டீம். யார் அந்த அந்த கோயங்கா ஃபேமிலி மேட்ச் பார்க்குறாங்க. ஆர்சிபி ஆளுங்களுக்கு கை தட்டிக்கினே இருக்காங்க. அவங்க வந்து கையை அப்படி சாதாரணமா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் செஷன்ல தான் கையை சாதாரணமா ரிலாக்ஸ் பண்றாங்க. இப்படி இந்த கோயங்கா ஃபேமிலி என்ன பண்றாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. திடீர்னு எழுப்புறாங்க. ஏய் இப்போ ஒரு விக்கெட் வந்துருக்கு, ஆர்சிபி விக்கெட் ஒன்று அடிச்சா அப்படி திருப்பி தூங்கிடுறாங்க. அப்பப்ப ஏதாவது ஒரு சான்ஸ் கை தட்டுறது. அவர் எப்படி பிபி யாராவது கொஞ்சம் பேர் கேட்டாங்க. ஸோ ஒருவேளை உங்ககிட்டயும் என்கிட்டயும் கூட நிறைய காசு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம கூட ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கி போட்டு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாமல் சும்மா உட்காந்துட்டு அப்பப்போ ஏஞ்சி கை தட்டிட்டு இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன் சார். இல்லை ஆமா, பட் இவ்வளவு கோடி எதுக்கு செலவாகணும் இன்னொரு திட்டத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு? சார், இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஆர்சிபி ஓரளவு கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஐடியாஸா. இன்னொரு பக்கம் வந்து லக்கும் அவங்க ஃபேவரபிளா இருந்திருக்கு. இந்த ரசிக் போட்ட பால்ல இவர் இப்படி தட்டுனா பால் அப்படி போதுங்க தான் லக்கு. பட் ரெண்டையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து இந்த பிச்சை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே பண்ணாம நான் வந்து ஒரு 200 230 அடிக்கிற பிச்சை எப்படி பேட்டிங் ஆடுவேனோ அப்படிதான் நான் இன்னைக்கு இதை ஆடுவேன்னு அந்த பிச்சுக்கே மரியாதை கொடுக்காம நிறைய பேட்ஸ்மேன் எல்எஸ்டியில் ஆடினாங்க எடுத்துக்கலாமா சார்? கரெக்ட், யூ ரைட். இட் இஸ் அ சேலஞ்ச். அவ்வளோ ஈஸி கிடையாது. சீமிங்காக பட்டன் வந்து அடிக்குது. ஹேசல்வுட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 2 ஓவர் ஃபீல் லெட்டஸ் கெட் த ஃபீல். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் உள்ள போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம வர்றவங்கலாம் இஷ்டத்துக்கு டான்ஸ். அண்ணாத்த ஆடுறா ஃபுல்லா எல்லாரும் டான்ஸ். ஏன் பதோனின்ற ஒரு அவ்வளோ சின்ன பையன், அவர் என்ன வேலை ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஆடுறாரு. அந்த சுயாஷ் வந்து ட்ரபிள்ஸமா இருக்காரு எல்லாருக்கும். இவர் அலட்சியமா அடிச்சுட்டு ஸ்கொயர் டிரைவ் 4 என்ன வேலை அடிக்கிறாரு, ஜிஆர் விஷ்ணர் மாதிரி அடிக்கிறார் ஸ்கொயர் கேட்ஸ். அண்ட் முக்குல் பாருங்க, முக்குலுக்கு வந்து பெரிய டெக்னிக் இல்லை, பட் பெரிய டெக்னிக்கல் இல்லை. அண்ட் ஸ்பாட் பண்ணி பாலை குவிக்கா ஸ்பாட் பண்ணிட்டு ஐயோ வானாண்டு அப்படியே தடுக்கிறது, அதுக்கப்புறம் லைட்டா தள்ளுறது, அது மாதிரி பண்ணி அவர் சூஸ் பண்ணி அடிச்சு கரெக்டா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் மைண்டுங்கிறது 2 பேர் யூஸ் பண்ணாங்க கரெக்டா. மீதி பேர்ல ரொம்ப சாரி ரிஷப் பண்ணிட்டுன்னா இந்த மாதிரி பண்ணாருன்னா நம்ம நீங்க யாருமே எனக்கே டிஃபெண்ட் பண்ணணும்னு தோணுது. அவ்வளோ பெரிய பிளேயர் அவர் பாட்டு வந்த முதல் பால்ல இருந்து கரகம் மாங்குயிலே பூங்குயிலே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அதுக்கப்புறம் அடி வாங்கினு அந்த அடியில ஆளாமா வேணாமான்னு போயிட்டு உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து திருப்பி ஒரு 2 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் அவருக்கே ரொம்ப டிமாரலைஸ் இருக்கும் அப்படி பண்ணாருன்னா. அவர் ரொம்ப இமேஜை கெடுத்துக்கிறாருன்னு தோணுது இந்த மாதிரி கண்ணாமலாம் அடி. ஸோ அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவர் அதாவது சில இப்போ ரோடு தோண்டுவாங்க, ரோடு தோண்டிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு புது ரோடு போடுவாங்க, திருப்பி அடுத்த நாள் அதை தோண்டுவாங்க, எதுக்குன்னே தெரியாது. அது மாதிரி நம்ம போய் அவுட் ஆகிறதுக்குனே போயிட்டு சுத்திட்டு வரதுக்கு நம்ம ஆடாம இருக்கலாம் இந்த மாதிரி ஆடுறது. சார், நம்ம போன தடவை தான் பேசணும் சார். ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா ஒரு இன்னிங்ஸ் ஆடினாருன்னா பாக்குறதுக்கே எப்படி இருக்கும். இன்னைக்கு ஆயுஷ் பதோனி ஆடின அந்த இன்னிங்ஸை ரிஷப் பண்ட் ஆடி இருந்தாருன்னா நம்ம அப்படியே ஏஞ்சுன்னு கை தட்டி இருந்துருக்கலாம் சார் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. இப்போ லாஸ்ட் 3 ஓவர்ஸ் தான் பண்ட் ஆடுறாரு. பட் அந்த சமயத்துக்கு ஒரு 40 நாட் அவுட்னா அவர் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ஒரு பேட்டிங் இருக்கு. பட் ஒரே பால்ல 100 அடிக்கணும்னு பாக்குறாரு. உள்ள வரும்போது விவேன் ரிச்சர்ஸ் மாதிரி ஆடணும்னு தேவையே கிடையாது. அதனால தான் அவரு செட் பண்ணுவோம் நம்ம எக்ஸாம்பிள். ஒரு மேட்ச் கூட இப்போ ரீசெண்டா ஒரு 70 அடிச்சாரு, என்ன பிரமாதம் இருந்தது, 70 90 அடிச்சாரு. அந்த மாதிரி ஆடுறத விட்டுட்டு எல்லா போதும் சுத்திருந்தா போடுறவங்க வந்து முட்டாளா, ஹேசல்வுட்லாம் முட்டாளான்னு கேட்குறேன். கரெக்டா போடுறாரு, அக்யூரேட்டா போடுறாரு. ஓடி வந்து சில பால் லெங்க்ல டிராப் பண்றாரு, சிலது அடிச்சு போடுறாரு. அண்ட் இட் மேக்ஸ் இட் அ பாயிண்ட் நாட் டு கிவ் யூ தி ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் அட் ஆல். விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த காரிடார் ஆஃப் ஸ்டம்ப் காரிடார்ல போட்டுனே இருப்பாங்க, ஃப்ரண்ட்ல லீனே பண்ண முடியாது. அந்த மாதிரி அக்யூரேட்டா போடுறாரு ஹேசல்வுட். அந்த மாதிரிலாம் நீங்க இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது. அதனால நீங்க அது இன்ஜுரி வேற, அதை சொல்லுங்க. எத்தனை இன்ஜுரி வந்துட்டு செகண்ட் லைஃப் எவ்வளவு இன்ஜுரி வாங்குறாரு, அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? லைனுக்கு வெளியில பால் போடுறதுன்னா என்ன வேணா சுத்தட்டும் விழட்டும் கரகம் ஆட்டம் பரவாயில்ல.
ஸ்ட்ரெயிட் ரைட் இஸ் கமிங் டு யுவர் பாடி. அதுல கண்ணாப்பின்னு ஆட முடியாது. அடிதான் போடும். சார் இது வந்து ஒரு 165 பிட்ச்சு. இதுல வந்து ஒரு 175 இல்ல ஒரு 180லாம் அடிக்கிற அளவுக்கு நீங்க பொறுமையா ஆடினீங்கன்னா, எனிதிங் அபோவ் 170 வந்து ஒரு பெரிய நம்பரு. நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து எல்எஸ்ஜியோட டீமுக்குள்ள பேசியிருப்பாங்களா? இல்லையா? அந்த கோச் ஒரு 4 பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல சார். இவங்கலாம் இத பத்திலாம் இன்னைக்கு இந்த பிட்ச அனலைஸ் பண்ணி பேசியிருந்திருப்பாங்களா? எங்கேயாவது ஒரு 4 ஓவர் முடிஞ்சு 6 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இந்த கோச் எல்லாம் உள்ள வந்து அந்த மாரி எதையும் சொன்ன மாரி நான் எதுவும் பார்க்கல. அதனால கேட்கிறேன். இல்ல அவங்க பேசியிருந்தாங்கன்னா கூட ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இவங்க அந்த பிட்ச புரிஞ்சுக்காம பேட்டிங்கும் ஆடுறாங்க. அந்த பிட்ச்ல இது இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி போலிங்கா அது போடணும். ரைட் ஃப்ரம் ஷமி ஆன்வர்ட்ஸ் யாருமே இத புரிஞ்சுக்கல. சும்மா போடுறாங்க. இவங்க மட்டும் டைட்டா ஷமி வந்து ஒரிஜினலா போடுற ஸ்பெல் மாரிலாம் போட்டிருந்தாருன்னா, ரொம்ப ட்ரபிளா இருக்கும் பேட்டர்ஸ்க்கு. அதுல இருந்தது பிட்ச்ல நல்ல பர்ச்சேஸ் இருந்தது. பட் இவங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் அவங்களோட டாமினன்ஸ் டிபேட்டே பண்ண முடியாது. ஆர்சிபில பேட்டிங் ஒவ்வொருத்தரும் வந்து அடிக்கிற அடிலாம் நீங்க ரஜா பட்டிதார் வந்தாருன்னா மெஜஸ்டிக்கா அடிக்கிறாரு. விராட் கோலி அடிக்கிறாரு. சால்ட் ஒருத்தர் தான் அந்த டைப். குட்லைங் பால் அக்ராஸ் ஆட போய் போல்டர் இருக்கு பாத்தீங்களா? நீங்க நிறைய ஆச்சுன்னு சொன்னேன். அந்த டைப்ல அவர் தான். பட் மத்தபடி டிம் டேவிடா இருப்ப யார் வந்தாலுமே அவங்க மெஜஸ்டிக்கா ஜித்தேஷ் வந்தாருன்னா அவர் அடிச்சுட்டு போறாரு 2 6 2 4ன்னு. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த பிட்ச். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் ஆட்டிடியூட், எல்எஸ்ஜியோட ஆட்டிடியூட் அப்ரோச் நான் சொல்றேன். ஒன்னும் ஒரு டெட் விக்கெட்ல நான் என்னத்த போடுறது? ஒண்ணுமே இல்லை பிட்ச்ல அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல போட்ட மாதிரி இருக்கு கோலி. இப்ப நம்ம திக்வேஷும் சரி. ரொம்ப ரொம்ப சுமார். பட் ஆனா இந்த குணால் பாண்டியான்றவர் பார்த்தீங்கன்னா வந்து, இவங்கள மாரிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு சார். அவர் என்னமோ இந்த வருஷம் திடீர்னு கொஞ்சம் ஒரு மாரி பேய் புடிச்ச மாரி ஆடுனுங்கிறாரு சார். வந்து நான் முடிவு பண்ட்டேன். அ எப்படியோ என்னமோ ஒண்ணு பண்ண போறேன்ற மாரி 6 பால் வந்துட்டு திடீர்னு வந்து இந்த ஸ்லைடர் மாரி போடுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு மாரி கேதார் ஜாதவ் மாரி ஒரு பால் போடுறாரு. இன்னைக்கு அந்த ஒரு பால்ல தான் மிச்சல் மார்ஷன்னு நெனைக்கிறேன் அவுட் எடுத்தாரு. கேதார் ஜாதவ் மாரி போட்டுவுட்டு. என்னென்னமோ பண்றாரு சார் அவரு. என்னென்னமோ பண்றாரு. அது வந்து இந்த பிட்ச் வந்து டிப்பிக்கல் ஹேசல்வுட் அண்ட் குருணால் பாண்டியாக்குன்னே போடப்பட்ட ஒரு பிட்ச் இது. நீங்க 2 பேருக்கும் நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தது அந்த பிட்ச்ல. அது ரைட். ரொம்ப டெட் விக்கெட்டா இருந்ததுன்னா எல்லாம் பண்ண முடியாது. ஷூரா பண்ண முடியாது. ஹேசல்வுட்டாலையும் பண்ண முடியாது, இவராலையும் பண்ண முடியாது. ஆனா, இந்த முகுல் சௌத்ரிய பார்த்துட்டு ஒரு 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 வித்த காமிச்சார் பார்த்தீங்களா நீங்க? கவனிச்சீங்களா? அது என்னன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் தேவையே கிடையாது. முகுல் சௌத்ரி வந்து பட்டிங் யங்ஸ்டரு. ஹி இஸ் த டாக் ஆஃப் த டவுன் நவ். அடுத்த தோனின்ற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க பாஸ். வச்சிரலாமலாம் அவரை பத்தி அப்படி பேச மாட்டாங்க. மெஜஸ்டிக் ஹிட்டர். சரி அவருக்கு இந்த இடத்துல வந்து போலிங் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுது பிட்ச்ல. அவரால் சரியா ரீட் பண்ண முடியலன்ட்டு தள்ளி கிள்ளி ஆட்டு இவர் போட்ட பால் அவர் ஒரு ஸ்வீப் ஸ்டாராம். ஃபைன் லைன் பக்கம் ஒரு ஸ்வீப் ஸ்டாராம். அது அவரை தாண்டி போகும்போது இல்லாத வார்த்தையெல்லாம் வச்சு அவர் திட்டின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் விட்டார் ஒரு 6. அதுக்கப்புறம் எங்க வச்சுப்பீங்க மூஞ்சின்னு கேட்காரு. அந்த திமிரு காமி கூட இருந்ததுன்னா போலர்ஸ் தான் காட்டுறாங்க. அவர் பாருங்க ஒன்றும் சாதாரணமா இருந்தது. அவர் பீட்னானாலும் சரி, அவரே மெஜஸ்டிக்கா 6 அடிச்சா சரி, முகுல் சௌத்ரி கூலா இருக்கு. கூல் சௌத்ரியா இருக்காரு. அவர்லாம் ஃபார் யங்ஸ்டர் டெரிஃபிக் டெம்பரமெண்ட் டிஸ்ப்ளே பண்றாங்க அவங்கலாம். இவரெல்லாம் பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்றாரு. பவுலிங் போட்டு. நீங்க விக்கெட் எடுக்கும்போது ரைட் ஏதோ பண்ணின்னு போங்க நீங்க. உங்கள அடிக்கிறாங்களே அப்பல்லாம். அப்ப அவங்க ஏதாவது சொல்றாங்களா? அவங்கலாம் வாய மூடின்னு தானே இருக்காங்க. அவங்கலாம் கூலா ஆடுறாங்கல்ல. ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த attitude. அதே மாதிரி ரிஷப் பண்ட் வந்து எனக்கு ரிஷப் பண்ட் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்த இடத்துல அப்படி போய் அக்ராஸ் போய் ஒரு கீழ விழுந்து ஒரு 6 அடிக்கிறது, மிட் விக்கெட்ல தூக்கி 6 அடிக்கிறது, ஸ்கொயர் கேட்டர்ஸ் அந்த மாதிரி பிளேயர் அவர். அவர் ரொம்ப சிங்கிள்ஸ் ஓடுற பிளேயரே கிடையாது. பட் அவர் வார்ம் அப் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேட்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் நேரா லெக் அம்பயர் கிட்ட போயிட்டு ஒரு 4 ஸ்ட்ரோக் ஆட்டலாம் வருவாரு. முதல் பால் ஆடுறதுக்கு முன்னாடி. நெறைய பேர்லாம் பண்ணுவாங்க. இதுல நம்ம ரிஷப் பண்ட் என்ன பண்ணாரு, ஓடி போய் ரன்னிங் இருக்குல்ல, சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் எடுக்கிறது. அத வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு மேட்ச்ல. யாருமே இத பண்ணி நான் பார்த்தது இல்ல. இது என்னது இது? ஆல்ரெடி 2 ரன்ஸ்ன்னு அர்த்தமா அப்ப ஸ்கோர்ல. போயிட்டு வருது. அது பிராக்டிஸ் பண்ணி இப்ப நீங்க நிந்தத்துல இருந்தே சுத்துறதுக்கு ரன்னிங் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? செஸ் ஆடுறதுக்கு போய் பாடி பில்டிங்லாம் பண்ணுவீங்களா? இல்ல இது வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு வருவீங்களா? ஜிம்ல. ஒரு இடத்துல இல்ல நம்ம ஹீரோஸ் சில பேர் வந்து பெரிய செஸ் சாம்பியன் சொல்லிட்டு அதுக்கு 6 பேக்ஸோட வருவாங்க. அது மாரி இருக்கு. ஒரு செஸ் சாம்பியனா இருப்பாங்களோ சார். அதனால செஸ் சேர்த்துட்டேன். அது ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆமா. சார் ஆயுஷ் பதனுடைய பேட்டிங் பத்தி சொன்னீங்க சார். பட் ஆனா அட் த சேம் டைம் அவர எடுத்த விக்கெட்ன்னு பார்த்தோம்னா ரசிக் தர் அவர் வந்துட்டு அதையுமே வந்து ஒரு நல்ல நீங்க சொன்ன மாரி ஆர்சிபி பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு இந்த ஸ்லோவர் ஸ்டெஃப்ப போட்டு எடுத்தாங்க. அந்த மாரி தான் அவர் இருந்தார். அழகா போட்டு அவர் வந்து நல்லா வெயிட் பண்ணி சீவ விட்டு எட்ஜ் ஆகி பின்னாடி ஆமா. கேட்ச் வந்துச்சு.
அந்த ஷாட், அந்த பவுன்சர், அந்த ஹைட்டு நம்ம இருக்காரு நம்ம யாரு ஆயுஷ் பத்வானி. அவர் வந்து அந்த ஸ்டம்ப் மேல ஏறினா கூட அது ரீச் ஆகுது. அவ்வளவு மேல போயிருந்தது. அத போய் உரியடி நம்ம உரியடி டீம் யாரு நிக்கலஸ் புரான் மேல உரியடி அடிக்கிறது. இல்ல துணி துவைக்கிறது. அது எதுக்குங்கிறேன். அவர் இருந்தாலும் இன்னும் பிரமாத ஸ்கோர் வந்திருக்கும். அதுதான் விட்டுறக்கூடாதுன்றேன். நமக்கு இன்னைக்கு டே எல்லாருக்கும் 30, 40 அவுட் வந்துட்டோம். when the others are failing இருந்துச்சு. நம்ம அழகா லாஸ் அது தோனி சொல்ற அந்த பாலிசிக்கு போயிடணும். பிளே டில் எண்டுன்றது அதுல போயிடணும். அவர் தேவையில்லாத அவசரப்படார். முக்குல் கரெக்டா ஆனார். அவர் வந்து ஆட வேண்டிய கிரிக்கெட் கரெக்டா ஆனார். நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டு அவர். ஃபென்டாஸ்டிக் ஆடுறாரு. ஏன்னா அடிக்கிற தண்டரா அடிக்கிற சிக்ஸஸ்லாம். ஸோ அதான் இவங்க தான் இவங்க அப்சல்யூட்லி நோ அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ். என்ன நடக்குதுன்னு நோ அண்டர்ஸ்டாண்டிங். அதுல போயிட்டு ஒரு கிரிக்கெட்டு ஒன்னும் அவரு டயர்ட் ஆயிட்டார். இந்த இவரு கோயங்கா திட்டி 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 அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிஏட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் வர சொல்லுப்பா மொத்தமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிக்க வச்சு ஒரே வாட்டி திட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா திட்டி திட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சார் அது வந்து அவரை சுத்தி வந்து அது ஒரு பெரிய பிசினஸ் நடக்குதான் சார். காலையில இருந்து வந்து ஒரு அவரை சுத்தி அவர்ட்ட திட்டு வாங்குறதுக்கு ஒரு 100 பேரை புடிச்சிட்டு வரதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கிறாராமா. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. இன்னைக்கு யாரை திட்டுறது? அவர் அவரு ஏரியா ஒரு 100 பேரை புடிச்சிட்டு வருவாராமா. ஆமாமா. சார் இந்த லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் சார் நீங்க இன்னைக்கு திட்ட போறீங்க. ஓகே ஆ, ரெடி 1 அவரு அவரு திட்டுறதுலயும் முகம் காட்டுறதுலயுமே அவரே ஒரு பேட்டர்ன் வச்சுக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு டைப்பு திட்டுறதுலயே, அப்புறம் மிடில்ல ஸ்டெடியே திட்டுறது, ஸ்லாக்ல கண்ணாப்பண்ணா திட்டுறது அப்படின்னு T20 ஃபார்மேட்ல திட்டுறாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் தான் வந்துட்டு கௌதம் கம்பீர் கூட எல்எஸ்ஜில இருந்த டைம்லலாம் இவர்ட்ட புடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவர் அவர் வந்துட்டு 20 ஓவருக்கு ஒரே மூஞ்சி வச்சிருப்பாரு. இவர் என்ன ஓனரா வந்துட்டு மூஞ்ச மாத்திட்டே இருக்கிறாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இவர் டீமே மாத்திட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது கம்பீருடைய டெக்னிக் அது. இப்ப வந்து சஞ்சீவ் கோயங்கா திட்டினே இருக்காருல்ல பிளேயர்ஸ. கம்பீர் மூஞ்சி உம்முன்னு ஏன்னா கம்பீர் வந்து தோத்தா சோகமா இருப்பாரு, ஜெயிச்சா ரொம்ப சோகமா இருப்பாரு. அப்போ உம்முன்னு இருக்கிறதுனால கோயங்காவுக்கு என்ன பயம் வந்துரும், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அதான் கம்பீர் கோவமா இருக்காரு அப்படின்ட்டு அவரை கோச்சிக்கவே இல்ல. சார் டாக்கிங் அபவுட் த பேட்டிங் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாரி வந்து ஒரு இந்த பிட்ச்சே ரீட் பண்ணல போல. ஆமா, அவங்க அந்த மாரி தான் ஆடுனாங்கன்னு. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த பிளேயர்ஸ் மட்டும் தானா? இல்ல இன்னும் நெறைய பேர் இந்த மாரி இருக்கிறாங்களா? இந்த T20 கிரிக்கெட் வந்து டூ மச் ஆஃப் 6 ஹிட்டிங்கா மாறி இப்ப 220, 230ன்றதே ஒரு மினிமம் நம்பர்ன்னு ஆனதுக்கு அப்புறமா, இந்த மாரி ஒரு 160, 165 டார்கெட்லாம் கூட அடிச்சிட்டு இருந்த ஒரு ஐபிஎல் இருந்துச்சு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட. அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாங்களா? இந்த பிட்ச்சுக்கு ஏத்த மாரி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடணும்ன்றதெல்லாம் மறந்துட்டு ஃபுல்லா 6 மோடுக்கே போயிட்டது நெறைய பேரா? இல்ல வந்துட்டு வெகு சிலர் தான் அப்படி இருக்கிறாங்க பாலான்னு சொல்றீங்களா? இல்ல எல்லாருக்குமே தோன்றது. அந்த எல்லாருக்கும் பிஃபோர் த கேமரா விசிபிலிட்டி டெரிஃபிக்கா இருக்கு. வி ஹேவ் டு டூ சம்திங் ஹைப்பர் அப்படின்னு வந்து பரபரப்பு டேக்கணும் ஒரு நிதானம். அது எல்லா பாலும் அடிக்கணும் அடிக்கணும்ன்ற போறதால அதனால தான் T20 ஃபார்ம நம்பின்னு தயவுசெய்து டெஸ்ட்ல எடுக்காதீங்கன்னு சொல்லியே இருக்கேன். ட்ரைஃபர்கேட் பண்ணுன்னு சொல்ல ஒரே காரணம், அங்க டோட்டல் நிதானம் தேவை. அண்ட் ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணி டெக்னிக்கலி பிரில்லியன்ட்டா இருக்கணும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்குலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே T20க்கு தேவை கிடையாது. யார் வேணும்னா இப்போ ஃபிட்னஸே இல்லாத தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒருத்தர் வந்து கடைசி ஓவர் நின்ற இடத்துல நான் சுத்துனாருன்னா அவர் மேட்ச் வின். அந்த மாதிரி நீங்க டெஸ்ட்லாம் நடக்காது. அதுதான் சொல்றேன். இது வேற, அது வேற. ஸோ நீங்க சொல்ற மாரி ஓவர் பரபரப்பு இருக்கிறதுனாலே, சில பேர் தான் இந்த பவுண்டரி இப்போ சால்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய அடிக்கிறாரு பவர்ஃபுல்லா 4 பவுண்டரிக்குலாம் ஜாலியா இருக்கு. திருப்தியா இருக்காரு பவுண்டரி. நீங்க சிக்ஸருக்குன்னு ரொம்ப போம்போது தான் உங்களோட ஃபார்மே டோட்டலா போயிடும். ரிஷப் பண்ட்டுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. 4லாம் வேணாம் எல்லாத்தையுமே வெளில அடிக்கணும் கிரவுட் உள்ள அப்படின்ற ஒரு இது இருக்கு. டோட்டல் டாமினன்ஸ நான் காமிக்கணுன்ட்டு. அதனால இது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த ஓவர் பரபரப்பு இருக்கு. சார் முன்னாடிலாம் இதே மாரி நான் ஏன் இத கேட்டேன்னா சார், இந்த மாரி ஒரு டீம்ல இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல்லே பல வருஷமா ஆடிட்டு இருக்கிற இவங்களே இப்படி ஆடுறாங்கன்றது தான் ஷாக் ஆகுது சார். ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேட்ச்ல இவ்வளோ விக்கெட்லாம் போயிருந்திருக்காது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இதே எல்எஸ்ஜி எப்படி ஆடியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு 4 விக்கெட் போயிருந்திருக்கும், 5 விக்கெட் போயிருந்திருக்கும். ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ரிசோர்ஸ. பட் ஆனா, அந்த விளையாடுற 2 பேட்ஸ்மேன் வந்துட்டு வெறும் 130, 135 ஸ்ட்ரைக்ல தான் இந்த பிட்ச்ல விளையாட முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டு, கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 165, 170ல மேட்ச நிறுத்திட்டு, பவுலிங்ல சூப்பரா காட்டி மேட்ச டைட் பண்ணுவாங்க சார். அப்படிதான் சார் நம்ம எல்லாருமே ஐபிஎல் இத்தன வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா இது வந்துட்டு எனக்கு விக்கெட் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமா. அப்படின்ற மாரி ஆடுறது பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்குது சார். இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த மேட்ச பார்த்து ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய ஏமாற்றம் சார் இது. காச குடுத்து ஆமா. 50 உட்காந்து இவங்க முட்டாள்தனமா ஆடுறத பார்த்துட்டு போறதுக்கா சார்? ஆமாமா. அவங்க வந்து என்டர்டெயின்மென்ட்க்கு வந்திருக்காங்க. ஆர்சிபில வந்து அவங்க கிரவுட் சப்போர்ட்க்கு அவங்களுக்கு வந்து டாமினன்ட் டாமினன்ட் பார்ட்னரா இருக்காங்க. இருக்கிறதுலே டாமினன்ட் டீமா இருக்காங்கன்னு தெரியும்போது,
இப்போ இந்த ஸ்கோர் 140 பிளஸ் ஏதோ வந்திருக்கு. வி ஷுட் மேக் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட் பண்ணுவேன்னா அது அட்லீஸ்ட் இந்த 140 கஷ்டப்பட வேணா அவங்க வர்றவங்க தான் இன்னும் நெட்வொர்க் டெஸ்ட்ல அடிக்கிறாம டமால் 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 வச்சுட்டு போயினே இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டஃப் இருக்கு. இப்போ ஷமி திடீர்னு நினைச்சா போடுறது இல்லையா அவுட் ஸ்விங். அவரால் நினைச்சா he can bring his mind totally into the game. அந்த டோட்டலி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆடுறாங்க. திக்வேஷ்லாம் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நீ போட்ட போலியே கிடையாது. அது மாதிரி போட்டாங்க எல்லாருமே. அண்ட் அவங்களுக்கு ஈவன் இந்த மாதிரி ஒரு கதை பேட்டிங் லைன் அப்ப ட்ரபிள் பண்ற அளவுக்கு போலிங் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இருந்தாலும் இவங்களால முடியும்னா அதை பண்ணிருக்கலாம். பட் இவங்க பேட்டிங்ல ஒரு டைப் ஆஃப் கேனத்தனத்தை காமிச்சாங்கன்னா போலிங்ல வேற பேசிவா ஒரு கேனத்தனத்தை காமிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். ஸோ பட் வாட் எவர் இட் இஸ் செட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் வெரி வெரி பாசிட்டிவ் சார். அதுவும் போன வருஷம் கப் அடிச்சு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக உள்ள வந்தது அவங்க. வெரி ஃபியூ மிஸ்டேக்ஸ் தான் சார் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு சேலிங்கா போயிட்டு இருக்காங்க சார். அழகா இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே டாப் கிளாஸா போயிட்டு இருக்குது சார். ஹவு டு யூ see ஆர்சிபி திஸ் இயர்? Yeah. They're really performing well. They're living up to their reputation and the cup holders image தக்க வச்சுக்கிறாங்க ரொம்ப சூப்பரா. புவனேஸ்வர் குமார் பெரிய ரெவலேஷனா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போட்டுருக்காரு போலி. யாருக்காச்சும் சொல்லி போடுறாரு. லிமிடெட் பேஸ். நான் தான் சொல்றேனே, இந்த இந்த ஃபார்மேட்ல போலர் தப்பிக்கணும்னா ஸ்லோவா போட்டதான் உண்டு. இப்ப ரசிக் ஓடி வந்து நம்ம எங்கடி கேட்டகரியில வந்து இருக்காரு. பால் வரவே மாட்டேங்குது. இவங்க அடிச்சு முடிச்சு 3வது வாட்டி சுத்தி பேட் அப்ப 4வது வாட்டி வந்து படுறது பேட்ல. ரசிக் வந்துடுறாரு ஃபர்ஸ்ட். வந்து பின்னாடி வந்துருது. அதனால சுத்தமா தெரியல. ரீட் பண்ண முடியல. திடீர்னு ஒரு பவுன்சர் வேற போடுறாரு. ஸோ அதனால அவர் வந்து செம்மையா அப்படி கெயின் பண்ணிக்கிறார் மொமெண்டம். அவரோட டைப் ஆஃப் போலிங் அவர் நல்லா போடுறாரு. ஸ்லோர் அண்ட் வெரி டிசப்டிவா இருக்கு. பாக்குறதுக்கு ஈஸியா அடிக்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல. பார்த்தா பந்தே வரல. சார் இந்த டோர்னமெண்ட் முழுக்க நம்ம இந்த ஷார்ட் பால் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். டூ மெனி ஷார்ட் பால்ஸ். ஏன் போடுறவங்களும் அவ்வளோ போடுறாங்க, அடிக்கிறவங்களும் அடிக்கிறாங்க. சில பேருக்கு நல்லா போகுது, சில பேருக்கு அதுலயே விக்கெட் போகுதுன்னு பேசிட்டே இருந்தோம். இன்னைக்கும் அது கண்டினியூ ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி நிக்கலஸ் புரான்ல எல்லாமே. பட் விராட் கோலி தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வரிசையா ஒரு 4-5 மேட்ச் நம்ம பாக்குறதுல ஷார்ட் பால் அவுட்லாம் ஆக மாட்டேன், ஆக்சுவலா அதை எப்படி ஆடணும்னு காட்டுறேன்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி வந்து ஆஃப் சைட்ல ஸ்கொயர்ல வந்து மேல தூக்கிலாம் ஒரு ஷாட் அடிச்சாரு சார். இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணிட்டே இருந்தாரு ஆஃப் சைட்ல. லெக்ல வந்துட்டு பாலை திருப்பாம ஆஃப்ல அடிச்சுட்டு இருந்தாரு சார். ஆமா, அவங்களும் கோஆபரேட் பண்ணாங்களே போலர்ஸும். தேர்ட் மேன் ஆளே வைக்காம அதே மாதிரி போட்டுருந்தாங்களே. அது பெரிய விஷயம் இல்ல. விராட் கோலி பார்ட்னர்ஷிப் வித் பட்டிட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்க போலர்ஸோட அது வேற ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று ஓடினது. அது இப்போ தெரியல, ஹிடன் வேற மாதிரி கிரிப்டிக்கா போயிருந்தது ஒன்று அது ஒரு சைட்ல. ஆனா இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல நான் திருப்பி இந்த விஷயத்த சொல்றேன். இந்த வைடுக்கு தயவு செய்து இந்த டிஆர்எஸ் விட்டு எடுத்துருங்க. இந்த வைடு வச்சு நீங்க டார்ச்சர் ஆயிடும் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஏன் என்ன ஆகும்னு கொஞ்ச நாள்ல திருப்பி டிஆர்எஸ் ஒரு பக்கம் இன்ட்டு பிசியோ ஒரு பாக்ஸ் தூக்கி ஓடி வருது கையில தவறோட. ஒரு கையில் 4 ஸ்ப்ரேவோட ஓடி வருதா. இது ஏதோ ஸ்பான்சர்ட் பை வாலினி மாதிரி இருக்குது. இது மொத்த மேட்சுமே எப்ப பார்த்தாலும் ஸ்ப்ரே அடிச்சுன்னு அது வேற வழி கிடையாது. அடி போடும், அது பண்ணும் ரைட். அதுல டைம் போனோம் பரவாயில்ல. அது இன்ஜுரி ப்ரோன். வைடு இதெல்லாம் நீங்க ரீப்ளே கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் ஆகுது. ஏன்னா அது கிராஃபிக் டிசைன்லாம் நீங்க போட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க. தியரி ப்ராக்டிகல்ஸ் மாதிரி கெமிஸ்ட்ரி கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. பிசிக்ஸ் அது மாதிரி அதெல்லாம் விட்டுலாம் தெரியுது. அவுட்டு கொண்டு தான் டிஆர்எஸ் வச்சுக்கிறது பெட்டர். வரதான் போகுது டெஃபினட்டா. Because this will become a big complaint, I'm telling you. Too much of time is being consumed. The wide DRS போறதுல. ஆல்ரைட் சார், இந்த டோர்னமெண்ட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பியான மேட்ச் ஒன்று வந்துட்டு போயிருச்சு. பட் ஆனால் வந்து நமக்கு அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குது சார். சிஎஸ்கேக்கு அஃப்கோர்ஸ் இந்த சனிக்கிழமை தான் மேட்ச். பட் அது வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஐபிஎல் அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வந்துட்டு அடுத்தடுத்த மேட்ச் வந்துட்டே இருக்குது. எனிதிங் எல்ஸ் டு யூ வாண்ட் டு டெல் த ஆடியன்ஸ் பிஃபோர் யூ வைண்ட் த வீடியோ சார்? ஸோ 2 விஷயம் வந்து இப்போ ஒன்று பராக் பத்தி, ஒன்று நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பத்தி. பராக் வந்து என்ன சொல்லிக்கிறார் ரீசனு, ஏன் ஜடேஜா 20 ஓவர் பிடிக்கலன்னா ஆடிட்டு இருந்தது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஜடேஜாவே லெஃப்ட் ஹேண்டர் தானே. அப்ப எது டீம்ல கொடுக்க மாட்டாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு. ஃபாஸ்ட் பாலர் லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆடி ரைட் ஹேண்டர் ஆடி இருக்காரு ஜடேஜா போடுச்சு. அவுட் எடுத்துடுறாரு ஒரு விக்கெட். பின்னாடி வர 3 பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர். அந்த ஓவரை போய் கட் பண்ணிட்டு வர ஒரே பால்ல அம்பையர் நீங்க மீதி 5 பால் போடுங்கன்னு வர பிறகு என்ன கேப்டன்சி இது? லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 டைப் தான் இருக்கு. அவங்க அந்த டீம்ல என்ன மிக்ஸ் வேணா இருக்கும். நீங்க T20 ஃபார்மேட் எதுக்கு நீங்க போறீங்க? T20யே ஒரு ஸ்பெஷலைசேஷனா இருக்கு. எல்லா பாலும் 6 அடிக்கணும், கண்டெயின் பண்ணணுன்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன். அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ள சப் கிளாஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு இவர் போலர், ரைட் ஹேண்டருக்கு இவர் போலர், ஹார்ட் ஹிட்டிங்க்கு இவர் போலர், கிராஃப் இப்படிலாம் எடுத்துன்னு போறீங்களா நீங்க?
இதுல எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்ல. இப்ப நம்ம இதுக்கு சொல்லி இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஏன் அஸ்வின் வந்து இங்கிலாந்துல எடுக்கல அப்படின்னா கிராசி விக்கெட்டாம். கிராசி விக்கெட்டு சரி, பேட்டர்ஸ் எப்படி எடுப்பீங்க அப்போ? கிராசி விக்கெட்ல பிறகு மேட வராது உங்களுக்கு. அப்ப 5 பேட்டர்ஸ் நீங்க டிராப் பண்ணணும்ல. ஸோ யாப் ஸ்டிக் வந்து பவுலருக்கு அப்ளை பண்ணுவீங்க, பேட்டருக்கு அப்ளை பண்ண மாட்டீங்களா? டர்னிங் விக்கெட்டா இருந்தாலும் எடுப்போம். என்ன லாஜிக்கே பிடிக்கல. அடுத்த லாஜிக் பேத்தல். விராட் கோலி சொல்றாரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து தான் அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தா ஓகே, டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததால் எடுக்கலன்ற. 200 லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் இவர் எடுத்துருக்கு ஆல்ரெடி அந்த 440 வருஷத்துல. அது அடுத்து காமெடியர். ஸோ இது நமக்கு T20 தான் புரியாது, எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்றது. யார் என்ன லாஜிக்ல பேசுறாங்க ஒன்றும் புரியல. தட்ஸ் ஒன். நம்பர் 2 வந்து ருத்ராஜ் கைக்வாட இப்போ பொட்டு கைக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் எல்லாரும். பேட் கேப்டன்சி, பேட் பேட்டிங் அண்ட் பேட் கேட்சிங் எல்லாம் இன்னும் அம்பையரிங்க்கு தான் சொல்லல. ருத்ராஜ் கைக்வாட் எல்லாத்துக்கும் எழுதிக்கோங்க. அவர் வந்து டெரிஃபிக் நான் கொண்டு நடப்பாரு. அண்ட் தி அதர்ஸ் கான் பிளே ஆன் அ பர்டிகுலர் பிச், ஹி வில் ஷோ யூ ஹவு டு பேட். அது ஸ்பின்னுக்கு வந்த உடனே ஸ்பின் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார் பெனிட்ரேட் பண்றதுக்கு. பட் நீங்க வேணா பாருங்க, அவர் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸுக்கு ஃபுல் பீக் ஃபார்ம்ல வந்து எல்லாரையும் முடப்படுது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் நம்ம பாக்குற நீங்க நம்ம தூக்கத்துல எழுந்து பாக்குற ஒருத்தர் 6 அடிச்சுனே இருக்கணும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் 2 ஹேட்ரிக் எடுத்துனே இருக்கணும். அப்படி முடியுமா? அது யாராலுமே முடியாது. இப்ப சஞ்சு சாம்சன் ஃபெயில் ஆனது தான் திருப்பி வந்துட்டே இருப்போம். அது மாதிரிதான் எல்லாருமே. எப்படி நம்ம பார்க்கும்போது தான் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணினே இருப்பாங்க, எனக்கு புரியல. எங்க வீட்டுல டிவி இருக்குன்றதுனால அவங்க நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லையே, அவங்க ஃபெயில் ஆகும் இல்ல. அதே சான்ஸே கொடுக்க மாட்டேங்க, எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கூடாது. அவங்களாம் ப்ரூவ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ருத்ராஜ் டெக்னிக்கலி டூ பிரில்லியன்ட். அவரெல்லாம் டெஃபினட்டா ஒரு வச்சிருக்கு. நீங்க வேணா பாருங்க. ஆல்ரைட் சார், மெரிவா பன்னீர் சோடாவின் இன்றைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் என்னது சார்? இன்றைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட்னு சொல்லிட்டாங்க. T20 எல்எஸ்ஜி கரெக்டா எல்கேஜி மாதிரி ஆடுறாங்க அத்தனை பேரும். அது ஏன்னா அதை அவங்க ரொம்ப சீரியஸா ஆடி ரன் அடிக்காம இருந்தாலும் ரொம்ப தூக்கம் வரும் நமக்கு. பட் நம்ம தூங்க விடாம நல்ல ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம அந்த காலத்து சந்திரபாபு நாகேஷ் எல்லாம் பண்ணுவாங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. இங்கேருந்து எகிரி வச்சு போய் பீரோ உள்ள போய் ஒழிஞ்சுப்பார் சந்திரபாபு நாகேஷ்லாம். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே ரெஃப்ரெஷிங் ஆகும். ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்லாம் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. வேணும்னா ஜூஸ் 2 குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ்ஷாக நீ வேணா இருந்துக்க, மேட்ச்லலாம் ரிஃப்ரெஷ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸ்டார் ரேட்டிங்ஸ் என்ன சார்? 5க்கு என்ன ஸ்டார் ரேட்டிங் நீ? 3.5 தான் பேசுறேன். ரொம்ப ரொம்ப சுமாரான மேட்ச் போகுது. பாதி பேர் திட்டுறாங்க, மெசேஜ் அனுப்புறவங்க திட்டிருக்காங்க. இந்த மேட்சை பத்தி இந்த மேட்ச் ரிவ்யூ வேற பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி காரணம் எல்என்சியோட அப்ரோச் வெரி பேட். அவங்க கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். இப்போ ரீசெண்டாக ஒரு டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டுக்கு சன் டிவி இது வந்து நான் போனேன் கெஸ்டா. அப்போ கூட டென்னிஸ் பால் மேட்ச்ல கூட அவங்க எல்லாருமே சீரியஸா ஆடுங்க. இந்த டென்னிஸ் பால்ல நீங்க ஆடுற கிரிக்கெட்லயே கூட நீங்க நேரம் ஐபிஎலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சீரியஸா எடுத்துங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்க நிறைய பேர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுற ஸ்டைல் ஆடுறாங்க ஐபிஎல். ஆனா அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய லெவல்ல போய் ஆல் சடன் ஓனர் கோவம் தான் ஒரு மாதிரி கிரிக்கெட் ஆனாங்க. டெஃபினெட்லி சார். நாளைக்கு எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ். எம்ஐ வந்து ஒரு சைடு இப்படி இருந்தாலும் பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் அன்பீட்டன் சைடு சார். இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் அந்த ஒரு அந்த மழை பெஞ்ச மேட்ச் ஒன்று அவங்களுக்கு. அதை தாண்டி இன்னும் தோக்கலை சார் எந்த மேட்சுமே அவங்க. தே ஹவ் பிளேட் ஆல்மோஸ்ட் 4 மேட்சஸ் அண்ட் அதில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க சார். ஹவு டு யூ சி எம்ஐ எப்படி பண்ணுவோம்? ஏன்னா எம்ஐ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். விளையாட்டுல 4 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்து போயிருக்கிறாங்க, 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சொல்ல முடியாது. பஞ்சாப் மைட் பி ஹேவிங் அதர் பிளான்ஸ் டு பிரேக் மும்பைஸ் ரெக்கார்ட். சொல்ல முடியாது. மும்பை ஜெயிக்க வச்சாலும் வைப்பாங்க. எனவே பார்ப்போம். நமக்கு என்ன, நம்ம இந்த மாதிரி ஒரு எய்ம்லெஸ்ஸாக கிரிக்கெட் ஆடாமல் இருப்போம். கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு செம்ம ஃபைட் போதும். அது எதிர்பார்க்கலாம். மறுபடியும் சந்திப்போம். ஆனால் ஃபேவரட் RRR. Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.